வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். இது வெள்ளிக்கிழமை காலையில் நடையெல்லாம் தூத்து கழுவி விட்டுட்டு கோலம்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காலையில் விறவெடுப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சோறு பொங்குறது. ஏன்னா இப்போ கேஸ் ரொம்ப விலை கூடியாச்சு. நம்ம 1000 ரூபா கொடுத்தா தான் ஒரு சிலிண்டரே கிடைக்கும். நம்ம அதை 2 மாதமாவது கொண்டு போகணும் அப்படின்னா சோறு மட்டும் விறவெடுப்பில் வச்சு பொங்கினோன்னா கேஸ் கூட கொஞ்ச நாள் போகும். உங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ஏதாவது விறகு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பார்த்திங்கன்னா சிம்பிளாக அவல் வரசி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. அதனால் மதியம் உள்ள சாப்பாடு தான் இனி ரெடி பண்ணணும். அப்புறம் விறகடுப்பில் சோறு பொங்கணும்ல, அதை நம்ம கிச்சன் ஸ்லாப்பில் கொண்டு இறக்கி வச்சாச்சு. அப்படியே குழம்பு கூட்டு எல்லாமே வச்சாச்சு. அது என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். வெறும் குழம்பு, இந்த மீல் மேக்கர் மிளகு வறுவல் இருக்குல்ல, அதுவும் தான் பண்ணியிருக்கேன். சிம்பிளான லஞ்சு தான். அது கூடவே கொஞ்சம் மோரும் இருக்குது. மோர் தேவையான ஆள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக முடிகிற மாதிரி தான் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் ரொம்ப வியூஸே போகலை. நான் இப்போ புதுசாக தான் போட ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோஸை மேக் பண்ணி போடுறேன். பார்க்குற வியூவர்ஸ்க்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு ஒன்றும் தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். இதில் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், இதில் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிபீஸ் எல்லாமே வரும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் ஐயா கோயில் திருவிழா நடக்குது. 10 நாள் ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ நிறைய கலை நிகழ்ச்சிகள் அந்த மாதிரியும் வைப்பாங்க. அப்புறம் சமபந்தி சாப்பாடு, அன்னம் வைக்கிறது, வாகன எடுப்பு எல்லாமே உண்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு குதிரை வாகனம் எடுப்பாங்க. கோயிலுக்கு போகணும். அதனால் வீட்டில் நம்ம பூஜையெல்லாம் முடிச்சிட்டோன்னா சீக்கிரம் நம்ம கோயிலுக்கு போயிடலாம். அதனால் வீட்லேயும் நம்ம எப்போது நார்மலாக வைப்போம்ல, அந்த மாதிரி விளக்கெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயா வாகனம் எடுத்துருங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே இது கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டேக் கேர், பாய்.